பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றாரு. அப்ப தேமுதிகவோட உங்க தம்பி தமிழ் சொல்றீங்க, அப்ப தேமுதிகவோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தெரியல. அது விஜய் சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப தேமுதிகவின் கருத்து என்னுடைய கருத்துக்கு நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்களுடைய கருத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் ஒரு அணியில் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப இது மட்டும்தான் ஒரு கொள்கையா இருக்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி யாரும் சிந்திக்கலையா? அததானே நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, அடுத்த தேர்தலையும் அடுத்த வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்களே ஒழிய மக்களை பற்றியோ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றியோ உண்மை தமிழ்நாட்டின் நிலைமையை பற்றியோ இன்னைக்கு கவலைப்படுறவங்க யாருமே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய சொன்னேன். டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, எல்லா கனிம வள கொள்ளை, லஞ்சம், ஊழல், வேலை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடுல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த தேர்தல், அடுத்த வெற்றியை மட்டுமே இன்னைக்கு குறிக்கோளா வச்சு நடக்கிறாங்க. இது நிலம் மாறணும், மக்களும் மாறணும் தான் நான் கேட்டேன். நடிகர் விஜயகாந்த் சாரு கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு செய்தியோட நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த போதை பொருள் பெருசா அது என்ன தெரியுறாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 95% டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு 2 சினிமா பிரபலியங்களை பிடிச்சிட்டதுனால இன்னைக்கு போதை முடிஞ்சிருச்சா, போதை அழிக்கப்பட்டுருச்சா, கஞ்சா, பெத்தமிட்டமின், அந்த கொக்கைன்லாம் அழிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இதை திசை திருப்புவதற்காக ஒரு 2 நடிகரை இன்னைக்கு அப்பாவிங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு 95% மக்கள் இன்னைக்கு போதையில இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல? வெறும் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா மட்டும்தான் இங்க குற்றவாளிகளா? மற்றவங்கள யாருமே குற்றவாளி இல்லையா? இன்னைக்கு அவங்க 2 பேரை கைது செய்யும் தமிழக அரசு எதுக்கு தெருவுக்கு டாஸ்மாக் திறக்கிறீங்க? அப்ப அது போதை கிடையாதா? இதுல இளைஞர்கள் அழியலையா? அதெல்லாம் இது எல்லாமே ஒரு ஐவாஷ் தான் இங்க நடக்குதுங்க. இது தப்புங்க. அது அவங்க 2 பேரை மட்டும் கைது பண்றதுனால இங்க எதுவும் மாற போறது இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு போதையிலிருந்து மீட்டெடுத்தாதான் இந்த தமிழ்நாடு. அஜித்குமாரோட மரணம் 2026 வருகின்ற தேர்தல்ல பிரதிபலிக்குமா? கண்டிப்பா மக்கள் ஞாபகத்துல வச்சிருந்து பிரதிபலிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நடக்குது, உடனே 1 வீக் கழிச்சு பார்த்தா இந்த சீன் அப்படியே மறந்துடுறாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். இறுதியில எல்லா கூட்டணி வரட்டும் என்ன வரட்டும், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க நல்ல தீர்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.